Hello all, welcome to our channel Craftiieeworld. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம் because இன்னைக்கு தீபாவளில சோ தீபாவளி ஸ்பெஷலுக்காக ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா இந்த மாதிரி வேஸ்டா இருக்க கார்ட்போர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்க கார்ட்போர்ட்ஸை வந்துட்டு இப்போ 26 x 26 சென்டிமீட்டரில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 26 x 26 இருக்க ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துட்டு நம்ம இந்த கார்ட்போர்டை ஃபுல்லாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 26 சென்டிமீட்டர்ஸ் இப்போ 4 சைட்ஸுமே 26 சென்டிமீட்டர்ஸ் இருக்குல்ல அதில் இருந்து ஒரு எண்டில் இருந்துமே 4 சென்டிமீட்டர் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எண்ட் வந்துட்டு 4 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 4 சைட்ஸ் இருக்கிறதால 4 லைன்ஸுமே நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 4 சைட்ஸ்மே லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு 18 சென்டிமீட்டர் கிட்டக்க இருக்கும். பிகாஸ் 26 சென்டிமீட்டர்னா பாட்டமில் 4 சென்டிமீட்டர் அண்ட் தென் டாப்பில் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 18 வந்துட்டு சென்டர் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ நம்ம 18 சென்டிமீட்டர் தான் வச்சு மெஷர் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸில் இந்த 4 சென்டிமீட்டர் கட் பண்ணோம்ல அந்த அளவுக்கு மட்டும் கார்னர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே சைட் பார்த்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்று நான் இப்போ எந்த சைட் பார்த்து கட் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எல்லா சைட்ஸும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஸோ அந்த லைனில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 4 சென்டிமீட்டர் கார்ட்போர்டை வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் வந்துட்டு 4 சைட்ஸுமே வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக கரெக்டாக அந்த லைனில் வந்துட்டு நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ 4 சைட்ஸுமே ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 4 சைட்ஸுமே வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் 18 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த 18 சென்டிமீட்டரில் வந்துட்டு 3 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 6 சென்டிமீட்டர். ஸோ எவ்ரி 6 சென்டிமீட்டருக்கு நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 18 வந்துட்டு 6 சென்டிமீட்டருங்கும் போது ஸோ 3 பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ 3 டிவிஷனை நம்ம வந்துட்டு அதை பிரித்து இப்போ வந்துட்டு லைன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸுமே 6 சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஒரு ஸ்கொயருமே 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 பாக்ஸஸ் கிடைச்சிடும். 9 பாக்ஸஸ்மே வந்துட்டு 6 சென்டிமீட்டரில் வந்துட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்ட்போர்டு இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம ஒரு கிஃப்ட் ரேப் வச்சு அழகாக நம்ம கவர் பண்ணிடலாம். கிஃப்ட் ரேப் இல்லைன்னா நம்ம கலர் A4 ஷீட்ஸ் இருக்கும்ல ரெட் எல்லோ அந்த மாதிரி கலர் A4 ஷீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கிஃப்ட் ரேப் வச்சு நல்லா அழகாக கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 சைட்ஸ் நம்ம கட் பண்ணோம்ல அதுவுமே வந்துட்டு கிஃப்ட் ரேப்பில் கவர் ஆகாமல் அழகாக அதுவுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பிகாஸ் நமக்கு இந்த கட்டிங்ஸ்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். அதுக்காக ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜஸ் நம்ம கட் பண்ணோம்ல அந்த கட் பண்ண 4 எட்ஜஸ்மே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இது கார்ட்போர்டுங்கிறதுல ஃபெவிகால் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒட்டுச்சு. ஸோ நீங்களும் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் க்ளூகன் இருந்தால் க்ளூகன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 4 சைட்ஸுமே கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜ் இருந்ததில் 4 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணோம்ல அந்த எட்ஜ் மட்டுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம என்ன கிராஃப்ட் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நானே ஒரு கெஸ் கொடுத்துட்றேன். இது வந்துட்டு ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரு கேண்டீஸ் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே கிஃப்ட் ரேப் வச்சு ரொம்ப அழகாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பேஸ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து இதுக்கு டாப் நம்ம ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்காக பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாப் ரெடி பண்ணுறதுக்காக சேம் நம்ம வந்துட்டு பேஸ்க்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு டாப்லையும் பண்ண போகிறோம். டாப் வந்துட்டு 24 சென்டிமீட்டரில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு 4 சைட்ஸுமே 24 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த 24 சென்டிமீட்டரில் எவ்ரி சைஸ் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமில் எப்படி நம்ம 4 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு டாப்பில் 2 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி 2 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணி அதே மாதிரி வந்துட்டு 4 சைட்ஸுமே லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு எவ்ரி 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 24ல் பாட்டமில் 2 அண்ட் தென் டாப்பில் 2 போயிட்டு அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு நமக்கு 20 சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ நம்மளோட பாட்டம் வந்துட்டு 18 சென்டிமீட்டர் ஸ்பேஸ்லையும் நம்மளோட டாப் வந்துட்டு 20 சென்டிமீட்டர் ஸ்பேஸ்லையும் இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு அந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பாட்டமில் எப்படி பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு டாப்லேயும் பண்ண போகிறோம். தென் அதே மாதிரி 4 சைட்ஸுமே இந்த ஆப்போசிட்ஸ் ஆங்கிளில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த 4 சைட்ஸுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். இது பேலன்ஸ் இருக்கிறது 2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ஸுங்கிறதுல நமக்கு வந்துட்டு அது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இந்த கார்ட்போர்ட் மேபி கட்டாக கூட செய்யலாம். ஸோ வந்துட்டு இது ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 4 சைட்ஸுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்ட் பண்ணிடலாம். நமக்கு அந்த கட்டிங்ஸ் தனியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அண்ட் தென் அந்த பேலன்ஸ் இருக்க நீட்டமாக இருக்குல்ல அந்த கார்ட்போர்ட் அதுவுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 4 சைட்ஸுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக அழகான ஒரு கிஃப்ட் ட்ராப் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா பாட்டம்க்கு நான் என்ன கிஃப்ட் ட்ராப் யூஸ் பண்ணணும் அதே தான் வந்துட்டு டாப்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் தென் அதோட சென்டர் பார்ட்லேயுமே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பேசஸை வந்துட்டு ரெட் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அது எம்டியாக இருந்தாலுமே ஓகே, இல்லை கிஃப்ட் ட்ராப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுலேயுமே அந்த கட்டிங்ஸ் வந்துட்டு கிஃப்ட் ட்ராப் பண்ணிட்டதுக்கப்புறமே அந்த கட்டிங்ஸுமே வந்துட்டு கரெக்டாக வச்சு கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாட்டமில் எப்படி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு டாப்லேயுமே 4 கார்னர்ஸ்மே வந்துட்டு அந்த கட்டான பார்ட் அந்த 2 சென்டிமீட்டர் இருக்கிறத அதை வந்துட்டு நம்ம ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கார்னர் கட்டான பீஸில் மட்டும் நம்ம ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 4 சைட்ஸுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டாப்லையுமே வந்துட்டு 4 கார்னர்ஸுமே ஸ்டிக் பண்ணி நம்மளோட டாப் அதாவது மூடி வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் நம்மளோட பாட்டமுமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ரெண்டுமே பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. கிஃப்ட் ட்ராப்லாம் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டம் அண்ட் டாப் வந்துட்டு கரெக்டாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒரு ஸ்வீட்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கரெக்டாக எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள 6 சென்டிமீட்டர் நம்ம வந்துட்டு 3 செக்ஷனாக பிரித்து வச்சுருந்தோம்ல அதுக்காக இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக 4 கார்ட்போர்ட்ஸ் 18 × 3.5 சென்டிமீட்டரில் வந்துட்டு 4 கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த சென்டர் லைன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிவிஷன்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக காட்டுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டம் பார்ட்டில் அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு எம்டியாக இருக்குல்ல. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷீட் வச்சு நல்லா ஷைனிங்காக இருக்க ஒயிட் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த 4 சின்ன கார்ட்போர்ட்ஸ் எடுத்திருந்தோம்ல அதையுமே வந்துட்டு பேலன்ஸ் அந்த கிஃப்ட் ஷீட் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ டாப் மட்டும் நம்ம வந்துட்டு ரெட் கலர் ஷீட் வச்சு சென்டர் பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி வந்துட்டு பாட்டம்லேயும் ஒயிட் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட் பேப்பருக்கு அந்த ஒயிட் கலர் ஷீட் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அதை எடுத்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 4 கார்ட்போர்ட்ஸை வந்துட்டு இந்த செக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்ட்போர்ட்ஸ்லையுமே வந்துட்டு 6 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நம்ம எவ்ரி 6 சென்டிமீட்டர் வந்துட்டு ஒரு கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கோனோ அதே மாதிரி கட் பண்ணுங்க. அதாவது 2 கார்ட்போர்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி மேல் பகுதியிலையும் பேலன்ஸ் இருக்க 2 கார்ட்போர்ட்ஸில் இந்த மாதிரி பாட்டம் பார்ட்லேயுமே வந்துட்டு கீழ் பகுதியிலையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 கார்ட்போர்ட்ஸில் 2 கார்ட்போர்ட்ஸ் மேல் பார்ட்டில் அண்ட் தென் 2 கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு பாட்டம் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். அதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாப் பார்ட்டில் கட் பண்ணல அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக செட் பண்ணிவிட்டு தென் நம்ம பாட்டமில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்ட்போர்டை எடுத்து இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இது க்ளூ வச்சோ இல்லை ஃபெவி பாண்ட் வச்சோ நம்ம வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் தென் அது வந்துட்டு ரொம்ப லூஸாகவும் இருக்காது, பர்ஃபெக்டாக ஃபிட்டாக நிற்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட பாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த செக்ஷன்ஸுமே வந்துட்டு 9 செக்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் கேண்டிஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அப்படி நீங்கள் இது கிஃப்ட் பண்ணலை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இயரிங்ஸ் ரிங்ஸ் செயின்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷனாக நமக்கு இருக்குது. ஸோ மொத்தம் 9 செக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஆர்கனைசரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டிஸ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸை இன்னுமே அழகாக்கிறதுக்கு கிஃப்ட் பாக்ஸில் மேலே இந்த மாதிரி போ செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம வந்து இதை செட் பண்ணிடலாம்.
இந்த போல் அந்த கீழே வந்துட்டு கேர்ள்ஸாக வரதுக்காக சிசர்ஸ் ஆர் நைஃப் யூஸ் பண்ணி அதை இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கேர்ள்ஸாக அழகாக வந்துடும். இதையுமே வந்துட்டு நம்ம கிஃப்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ஆர் ஆர்கனைசர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிஃப்ட் பாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணி தீபாவளியை பர்ஃபெக்டாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான கிராஃப்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களால் இந்த தீபாவளிக்கு இந்த கிஃப்ட்டை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே கிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி அதை ஒரு கிஃப்ட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.